எடப்பாடியே அரியணையில் ஏற்றுவோன்னு யாரும் பேசலையே. தேசிய ஜனநாயக அரசு, இந்திய அரசு, அது என்னங்க? அப்போ ரொம்ப வெளிப்படையாக எடப்பாடிக்கு தினகரனை வச்சு ஒரு செக்கு, மோடியை வச்சு ஒரு செக்கு. இப்போ அதிக இடங்கள் கேட்க போகிறாங்க. அதிக இடங்களும் எந்த மாதிரி இடங்கள்னா அதிமுக செல்வாக்குள்ள இடங்களான மேற்கு மண்டலத்தில் அதிக இடங்கள், அப்புறம் கோவில் நகரங்கள் அழைக்கப்படுகின்ற புனித தலங்கள், அறுபடை வீடுகள், இப்படி கார்னர் பண்ணி இதையும் எங்களுக்கு தாங்கங்கிறாங்க. அது மேக்சிமம் அதிமுகவுக்கு செல்வாக்கான தொகுதியாகவே இருக்க போகிறது. அப்போ கன்னியாகுமரி தவிர்த்து தமிழ்நாட்டில் அதிமுக எங்கெல்லாம் செல்வாக்கா இருக்கோ அந்த இடங்களை எல்லாம் பாஜக குறிவித்து கேட்குது. எழுதி வச்சுக்கோங்க, 70 தொகுதி கேட்டாங்கன்னா 58லேருந்து 65 தொகுதி ஏடிஎம்கே எளிமையாக வெற்றி பெறக்கூடிய, அதிக முறை வெற்றி பெற்ற தொகுதிகளாக குறி வச்சு இதெல்லாம் எங்களுக்கு தந்துருங்கன்னு பாஜக கேட்க போகுது. அப்போ அதிமுக செல்வாக்கில் பாஜக வெற்றி பெறும், தாமரை சின்னம் வெற்றி பெறும். இந்த சின்ன சின்ன கட்சிகளும் இரட்டலை சின்னத்தில் நிற்காம சுயேட்சை சின்னமோ அல்லது தாமரை சின்னத்தில் நிற்க வாய்ப்பு இருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் இரட்டை இலை தோல்விங்கிறது அதிகமாக இருக்கும். இரட்டைலையை விட பரவாயில்லையே, தாமரை சின்னம் நிறையா ஜெயிச்சிருக்கே, நிறைய இடங்கள் நிற்கிதே அப்படிங்கிற மாதிரி இரட்டைலைக்கான மாசை குறைப்பது, அந்த இமேஜை குறைப்பது, எடப்பாடிக்கு பெருசாக ஒன்றும் இல்லைன்னு காமிப்பது போன்ற விஷயங்களை பண்ணுவாங்க. டிடிவிக்கும் அதே தான் அவங்க பண்ணுவாங்க. என்ன மாதிரி சின்னம் தர்றாங்க, கண்டிப்பாக ரெட்டலையில் நிற்க விட மாட்டாங்க. தாமரை சின்னத்தில் கூட மற்ற கட்சியில் நிற்க அவங்க நிர்பந்திக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. நிர்பந்திச்சு தானே எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க, அப்புறம் அதையும் செய்ய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மற்ற எல்லா கட்சியிலையும் தனி சின்னத்தில் நிற்கிறதுக்கான கூட கேளு, ரெட்டை இலக்கத்தில் கேளு, அதிக சீட்லையும் கேளு, ஆனால் ரெட்டைலையில் நிற்காமல் உன் தனி சின்னத்தில் கேளுன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ ரொம்ப வெளிப்படையாக நான் தொடர்ச்சியாக அதான் கூறிட்டு வந்தேன். டிடிவி தினகரன் சேர்த்ததுனால வெற்றின்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரனை சேர்த்து எடப்பாடியை டம்மி பண்ணுறாங்க. எடப்பாடியை மேடையில் வச்சுக்கிட்டே இது வந்து கூட்டணி அரசு தான், தேசிய ஜனநாயக அரசு தான் சொல்கிறாங்க. அதன் மூலமாக பார்கெனிங்கை இன்னைக்கு மேடையிலேயே அவர் தொடங்கிட்டார். எப்போ 65 சீட்டு 75 சீட்டு குறையாமல் நாங்கள் கேட்போங்கிற சொல்லிட்டாரு. 23 25 கனவுல இருக்காத, ஏதோ முடக்கி விட்டோம் ஜெயிக்காது அப்படிலாம் சொல்லி எங்களை முடக்கிட்டோன்னு பேரத்தில் பண்ண முடியாது. நாங்கள் ரொம்ப ஓப்பனாக இப்போயே சொல்லிட்டோம் 65 75 சீட்டு அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ பாரதிய ஜனதாவுக்கு இந்த ஏடிஎம்கேயோட சேர்ந்து இந்த கூட்டணி ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. ஏடிஎம்கேவை இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பலவீனப்படுத்தணும். இரட்டை இலைக்கு எண்ணிக்கை குறைவாக தான் நிற்கிது, இரட்டை இலைக்கு ஓட் பர்சன்டேஜ் குறைவாக இருக்குங்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க போகிறார். ஏன்னு கேட்டால் ரெட்டலையை வந்து ரெட்டலை ஜெயிக்கிற தொகுதியை ஃபுல்லாக பிஜேபி வாங்க போகிறாங்க. அதிகமான சீட்டில் பிஜேபி நிற்கிறது மூலமாக தாமரையும் ஏதோ ஒரு பெரிய ஓட் பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி கணக்கு அமைக்க போகிறாங்க. அதுவும் ஏடிஎம்கே செல்வாக்கான தொகுதியில் நிற்க போகிறது மூலமாக தாமரைக்கு அதிகமாக ஓட் பர்சன்டேஜ் அல்லது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை தரப்போகிறாங்க. மற்ற கட்சிகளுக்கும் அதான் நடக்க போகுதுங்கிறதுனால பிஜேபி ரொம்ப அழகாக காய் நகர்த்தி ஒரு திராவிட கட்சியான அதிமுகவை அழிக்கின்ற வேலையை ரொம்ப அழகாக தொடக்க சொல்லி போட்டிருக்கிறாங்க.